இன்றைக்கி ஒரு தரமான அதே சமயம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ரோட்டு கடையில் நம்ம விரும்பி சாப்பிட்ற முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முட்டைக்கோஸ் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தால் அப்புறமா கேரட்டையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ நைஸாக இந்த முட்டைக்கோஸ் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட்டரில் பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் பண்ணேன். இப்போ எல்லா காய்கறியும் அது கூட போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ், வெங்காயம், வெங்காயத்தால், கேரட் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இது குவான்டிட்டி சொல்லலை. ஏன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவலாக போட்டு பெசரிட்டே வாங்க. நல்லா அந்த கெட்டியாக வரும். அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கணும். தண்ணி தெளித்து பெசருங்க. ஏன்னா முட்டைக்கோஸ்லேயும் வெங்காயத்தில் இருந்தும் தண்ணி நிறையா விடும். ஸோ அதனால் தெளித்து பெசர்னிங்கன்னா ரொம்ப நீர்க்க வராமல் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பெசரும்போது மாவு பத்தலை. ஸோ அதனால் திரும்பவும் நான் 2 மாவையும் ஈக்குவலாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெசரிக்கிறேன். பெசரி நான் காட்டுற பதம் வர்ற வரைக்கும் பெசரிக்கோங்க. நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு அந்த நம்ம போண்டாலாம் போடுவோம்ல, அந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா ஓகே தான். இப்போ சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு அப்படியே லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா அழகாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். அது வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம கலர் எதுவும் சேர்க்காததுனால இந்த கலரில் இருக்குது. கலர் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. ஆனால் அது அவ்வளோவா அட்வைசபிள் கிடையாது. ஸோ இப்போ நம்ம பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பொடிசாக நறுக்கின பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ், இது உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா தக்காளி அரைச்சி கூட ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸும் போட்டிருக்கேன். சோயா சாஸும் பிடிக்காது அப்படின்றவங்க லைட்டாக லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 30-40 செகண்ட்லேயே நல்லா அது ஒரு மாதிரி வரும். அப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துகிட்டு தண்ணியை அதில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே பெரட்டின மாதிரி இருக்கணுன்றதுனால அளவாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தூள் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டோன்னா நம்ம அடியில் நம்ம ஊற்றுன அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் எதுவுமே இருக்காது, நல்லா இதிலே ஒட்டிக்கும். உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இது கூட வெங்காயத்தலை ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா கிளறி சுட சுட சர்வ் பண்ணணும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.